கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இம்மாதமும் இந்த வேத ஆராய்ச்சி கூடுகையில் கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு கிடைத்த இந்த வாய்ப்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த முறை நாம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 42 47 வசனங்களிலிருந்து ஆதி திருச்சபையில் காணப்பட்ட 5 பண்புகளை பார்த்தோம். ஆதி திருச்சபை ஒரு கற்றுக்கொள்ளும் சபையாக, ஒரு ஐக்கியமுள்ள சபையாக, ஒரு ஜெபிக்கும் சபையாக, ஒரு செயல்படும் சபையாக, ஒரு வளரும் சபையாக இருந்தது என்று கற்றுக்கொண்டோம். இன்று அதன் தொடர்ச்சியான அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களை நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம். இந்த வசனங்களில் பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகு அப்போஸ்தலர்களால் நடைபெற்ற முதல் அற்புதத்தை நாம் பார்க்கிறோம். இதற்கு முந்தைய அதிகாரத்தில், அதாவது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டன என்று பார்த்தோம். அப்படி அப்போஸ்தலர்கள் செய்த பல அற்புதங்களில் ஒன்றை லூக்கா இங்கு குறிப்பிடுகிறார். என்ன அற்புதம்? ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் அப்போஸ்தலர்களான பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். அப்போது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒருவனை பிச்சை கேட்கும்படி அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே சிலர் சுமந்து கொண்டு வந்து வைத்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுரு அவனை நோக்கி, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் எழுந்து நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். இதுதான் இங்கு சொல்லப்பட்ட அற்புதம். அப்போஸ்தலர்கள் செய்த பல அற்புதங்களில் இந்த குறிப்பிட்ட ஒன்றை லூக்கா குறிப்பிட காரணம், இது யாராலும் மறுக்க முடியாத ஒரு அசாத்தியமான அற்புதம். காரணம், பிறவியிலிருந்தே முடமாயிருந்த ஒரு மனிதன் இங்கு குணமாக்கப்படுகிறான். இதற்கு முன் நடந்தே இராத ஒரு மனிதன் இப்பொழுது நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு தேவாலயத்துக்குள் செல்லுகிறான். யார் இந்த மனிதன்? தினந்தோறும் தேவாலயத்திலே பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன். அவனை அங்கு எல்லாருக்கும் தெரியும். அவன் பிறவியிலிருந்தே ஊனமானவன் என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். இவன் இயேசுவின் நாமத்தினால் சுகம் பெற்றான் என்ற விஷயத்தை யாரும் மறுக்க முடியாது. அது மட்டுமல்ல, லூக்கா இதை குறிப்பிட இன்னொரு காரணம், இந்த அற்புதம் தான் ஆதி திருச்சபையில் முதல் பதிவு செய்யப்பட்ட துன்புறுத்தலுக்கு தூண்டுதலாக இருந்தது என்று அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் விசுவாசிகள் ஜனங்களிடத்தில் தயவு பெற்றிருந்தார்கள் என்று லூக்கா முன்பு குறிப்பிட்ட சூழ்நிலை இப்பொழுது மாறிவிட்டது. இயேசுவால் முன்னுரைக்கப்பட்ட உபத்திரவம் தொடங்கிவிட்டது என்பதை விவரிக்க இந்த அற்புதம் ஒரு சிறந்த அடித்தளமாக இருந்தது. இந்த காரணங்களுக்காக லூக்கா இந்த அற்புதத்தை அப்போஸ்தலர்களின் முதல் அற்புதமாக குறிப்பிடுகிறார். இந்த வசனங்களை ஆராயும் போது நாம் கற்றுக்கொள்ளுகிற சில முக்கிய பாடங்களை தொடர்ந்து பார்ப்போம். முதலாவது, இந்த சம்பவத்தில் நாம் பார்ப்பது அப்போஸ்தலர்களான பேதுருவும் யோவானும் அவர்களின் ஊழியமும். முதல் வசனம், ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள் என்று இந்த அதிகாரத்தை லூக்கா தொடங்குகிறார். இங்கு 9ஆம் மணி நேரம் என்பது சுமார் மாலை 3 மணி நேரத்தை குறிக்கிறது. காரணம், யூதர்கள் ஒரு நாளை சூரிய உதயத்திலிருந்து கணக்கிட்டார்கள். அதாவது அதிகாலை 6 மணியிலிருந்து தான் ஒரு நாள் ஆரம்பமானது. அப்படி பார்க்கும்போது 9ஆம் மணி நேரம் என்பது கிட்டத்தட்ட மாலை 3 மணி என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த மாலை நேரத்தில் அப்போஸ்தலர்களான பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். இயேசுவின் ஊழியத்தின் போதே பேதுருவும் யோவானும் நண்பர்களாய் இருந்தவர்கள். லூக்கா 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் மீன் பிடித்துக் கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இயேசு அவர்களை சீஷர்களாக அழைத்த போது அவர்கள் கூட்டாளிகளாகவே இருந்தார்கள். பிறகு அவர்கள் 2 பேருமே இயேசுவின் நெருங்கிய வட்டத்துக்குள்ளான சீஷர்களானார்கள். கடைசி பஸ்காவை அவர்கள் 2 பேரும் இணைந்து ஆயத்தம் செய்தார்கள் என்று நற்செய்தி நூல்களில் நாம் பார்க்கிறோம்.
இயேசுவின் உயிர்த்தெழுதல் அன்று அதிகாலை திறக்கப்பட்டிருந்த கல்லறையை பார்ப்பதற்கு அவர்கள் 2 பேரும் சேர்ந்து போனார்கள் என்று யோவான் 20ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு திபேரியா கடற்கரையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த சீஷர்களில் இந்த 2 பேரும் அடங்குவர். அப்படி இயேசுவின் ஊழியத்தின் போது ஒன்றாய் இருந்தவர்கள் இப்பொழுது சேர்ந்தே தேவாலயத்திற்கு போனார்கள் என்று பார்க்கிறோம். ஏன் இந்த மாலை நேரம் அவர்கள் தேவாலயத்திற்கு போக வேண்டும்? காரணம், பொதுவாக மாலை அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் தேவாலயத்தில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருப்பது வழக்கம். பேதுருவும் யோவானும் அப்படி அங்கு கூடியிருந்த மக்களுக்கு இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கிப்பதற்காக தேவாலயத்திற்கு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் சென்றிருக்கலாம். காரணம், தேவாலயத்திலே பிரசங்கிப்பது அப்போஸ்தலர்களின் வழக்கமாயிருந்தது. ஒரு நாளில் 3 முறை யூதர்கள் தேவாலயத்தில் ஜெபம் செய்வதற்காக கூடினார்கள். சங்கீதம் 55:17 தாவீது அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் என்று தன்னுடைய 3 முறை ஜெபிக்கும் பழக்கத்தை குறிப்பிடுகிறார். அதே போல தானியேலும் தான் தினந்தோறும் 3 வேளை ஜெபிக்கும் பழக்கமுடையவர் என்று சொல்லுகிறார். குறிப்பாக தானியேல் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் தான் அந்தி பலியின் நேரமாகிய வேளையிலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது காபிரியேல் என்னும் தூதன் தனக்கு தரிசனமானார் என்று தானியேல் சொல்லுகிறார். தானியேல் அங்கு குறிப்பிடும் அந்த அந்தி பலியின் நேரம் தான் பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு சென்ற 9ஆம் மணி வேளை. லூக்கா நற்செய்தி நூலில் சகரியாவுக்கு தேவதூதன் தரிசனமான நேரமும் இதுதான். இந்த வசனத்தில் நாம் இன்னொன்றையும் கவனிக்க வேண்டும். பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு சென்ற நேரம் பலி செலுத்தும் நேரமாக இருந்தாலும் அவர்கள் அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் தேவாலயத்திற்கு போனார்கள் என்று லூக்கா சொல்லவில்லை. மாறாக ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள் என்று சொல்லுகிறார். இதற்கு காரணம், இந்த காலகட்டத்திலேயே விசுவாசிகள் பலி செலுத்தும் முறைமையை முழுமையாக கைவிட்டு விட்டார்கள் என்பது இதிலிருந்து தெரிகிறது. இயேசு சிலுவையில் செலுத்திய பரிபூர்ண பலியே நிறைவானது என்பதை விசுவாசிகள் ஏற்றுக்கொண்டார்கள். வேறு பலி செலுத்த வேண்டிய அவசியமில்லை என்பதை விசுவாசிகள் ஏற்றுக்கொண்டார்கள். இதே 9ஆம் மணி வேளையில் தான் இயேசு சிலுவையிலிருந்து முடிந்தது என்று முழக்கமிட்டு தன் ஜீவனை ஒப்புக் கொடுத்தார். பலி செலுத்துதலின் தேவை முடிந்தது என்று இயேசு முழக்கமிட்ட அதே நேரத்தில் அந்தி பலியில் பங்கெடுப்பதற்காக அல்ல, ஜெபிப்பதற்காக பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு சென்றார்கள். அப்பொழுது அவர்கள் எதிர்பாராத ஒரு நிகழ்வு அங்கு நடந்தது. ஒரு பிறவி முடவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்ததை பார்த்தார்கள். எனவே இரண்டாவதாக இந்த அதிகாரத்தில் அந்த முடமான மனிதனின் அவல நிலையை நாம் பார்க்கிறோம். 2-5 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவரிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். இங்கு குறிப்பிடப்பட்ட இந்த மனிதன் பிறவியிலிருந்தே முடமானவன். அவனுடைய வேலையே தேவாலயத்தின் அலங்கார வாசல் எனப்பட்ட வாசல் அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்பதுதான். பழங்கால ஆதாரங்களின்படி தேவாலயத்தின் பரிசுத்த பகுதிக்குள் செல்ல 9 வாசல்கள் இருந்தது. வடக்கு திசையில் 4 வாசல்கள், தெற்கு திசையில் 4 வாசல்கள், கிழக்கு திசையில் 1 வாசல் என்று மொத்தம் 9 வாசல்கள் இருந்தது. இதில் கிழக்கு திசையில் இருந்த அந்த ஒரு வாசல் தான் இந்த அலங்கார வாசல். இது அலங்கார வாசல் என்று அழைக்கப்படுவதற்கு பல காரணங்கள் உண்டு. ஒன்று, மற்ற 8 வாசல்களும் 45 அடி உயரமாக இருந்தபோது அலங்கார வாசல் மட்டும் பிரம்மாண்டமான 75 அடி உயரமுள்ளதா இருந்தது. அது மட்டுமல்ல, முதல் நூற்றாண்டு யூத வரலாற்று ஆசிரியர் ஜோசபஸ் குறிப்பிடும் போது இந்த அலங்கார வாசல் உயர்தர வெண்கலமான கொரிந்து பட்டணத்து வெண்கலத்தால் செய்யப்பட்டது என்று சொல்லுகிறார். அலங்கார வாசலில் காணப்பட்ட கலை நுணுக்கங்களும் வேலைப்பாடுகளும் மற்ற வாசல்களிலிருந்து இதை தனித்துவமாக காட்டியது என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இந்த வாசல் கிழக்கு நோக்கி இருந்ததால் அதிகாலை சூரியனின் கதிர்கள் இந்த வாசலில் இருந்த வெண்கலத்தில் பட்டு அக்கினி போல அழகாக மின்னுமா. இப்படிப்பட்ட இந்த அலங்கார வாசலின் அருகில் தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதன் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான்.
அலங்கார வாசலின் அடியில் நிர்பந்தமான நிலையில் ஒரு மனிதன். அந்நாட்களில் பிச்சை கேட்பவர்கள் 3 முக்கிய இடங்களை பிச்சை கேட்பதற்கு பயன்படுத்தினார்கள். ஒன்று, ஐஸ்வர்யவான்களின் வீடுகளின் அருகில் பிச்சை கேட்பது வழக்கமாக இருந்தது. குறிப்பாக லாசரு ஐஸ்வர்யவான் ஓமையில் இதை பார்க்கிறோம். 2, முக்கிய சாலை சந்திப்புகளில் பிச்சை கேட்பது பழக்கமாக இருந்தது. மார்க் 10ஆம் அதிகாரத்தில் கண் பார்வையற்ற பர்த்திமேயு சாலையோரம் உட்கார்ந்து பிச்சை கேட்பதை நாம் பார்க்கிறோம். 3, தேவாலயங்களில் பிச்சை கேட்பது வழக்கமாக இருந்தது. இந்த மனிதனை போல யூத மார்க்கத்தில் தர்மம் செய்வது புகழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமாக கருதப்பட்டது. எனவே தேவாலயத்தில் தொழுகைக்கு செல்லுகிற மக்கள் அங்கிருந்தவர்களுக்கு தர்மம் கொடுப்பதை ஒரு வழக்கமாக கொண்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொள்ளத்தான் இந்த முடமான மனிதன் அங்கு பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். இன்று நமக்கு இருக்கிற மருத்துவ தொழில்நுட்ப வசதிகள் அந்த நாட்களில் கிடையாது. ஒருவன் உடல் ஊனமாய் பிறந்தால் அவன் உடல் ஊனமாகவே மரிக்க வேண்டும். குணமாவதற்கான எந்த சாத்தியக்கூறுகளும் அன்று கிடையாது. எனவேதான் மேசியாவால் மட்டுமே முடமானவர்களை குணமாக்க முடியும் என்று பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் கூறினார்கள். குறிப்பாக ஏசாயா 35ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களில் மேசியா வரும்போது முடவன் மானை போல குதிப்பான் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனவே மேசியாவை தவிர வேறு யாராலும் குணப்படுத்த முடியாத நிலையில் இருந்த ஒரு மனிதனை தான் நாம் இங்கு பார்க்கிறோம். அவனுடைய அவல நிலையை பாருங்கள். அவன் 40 வயதுக்கு மேற்பட்டவனாயிருந்தான் என்று அடுத்த அதிகாரம் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக பயன்படுத்த முடியாத அந்த கால்களோடும் வளர்ச்சி அடையாத தசைகளோடும் அவன் வாழ்ந்திருக்கிறான். அவன் நிலைமை எவ்வளவு பரிதாபமாக இருந்திருக்கும். யாருடைய உதவியும் இல்லாமல் அவன் எங்கும் செல்ல முடியாது. ஊனமுற்றவர்களுக்கு சக்கர நாற்காலிகளோ சாய்வு பாதைகளோ அன்றைக்கு கிடையாது. அப்படிப்பட்ட சூழலில் இந்த முடமான மனிதனை தினந்தோறும் தேவாலயத்துக்கு சுமந்து சென்றது யார் என்று நமக்கு சொல்லப்படவில்லை. ஒருவேளை அது அவனுடைய நண்பர்களாக இருக்கலாம், அல்லது பிச்சை எடுக்கும் இடங்களுக்கு பிச்சைக்காரர்களை தூக்கி செல்வதன் மூலம் பிழைப்பு நடத்துகிறவர்களாக இருக்கலாம், அல்லது இவனை வைத்து பிச்சை எடுத்து பிழைப்பு நடத்தும் ஒரு கும்பலாக இருக்கலாம். எப்படியும் அவன் அங்கு பிச்சை எடுப்பதற்காகவே அமர்த்தப்பட்டிருந்தான். தேவாலயத்தில் பிரவேசிக்கிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். பெரும்பாலும் அவனை யாரும் உற்று பார்ப்பது கிடையாது. அலட்சியமாக ஒரு ஓர பார்வை பார்த்துவிட்டு கடந்து செல்பவர்கள் தான் இருந்திருப்பார்கள். எனவே பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்த போது அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை என்று சொன்ன வார்த்தை அந்த மனிதனுக்கு பெரும் ஏமாற்றமாக இருந்திருக்கும். காரணம், அந்த முடமான மனிதன் அவர்களிடத்தில் பணத்தை தவிர வேறு ஒன்றையும் எதிர்பார்க்கவில்லை. அவன் அற்புதத்தை எதிர்பார்த்து தான் அங்கு உட்கார்ந்திருந்தான் என்பதற்கு எந்த ஆதாரமும் நமக்கு இல்லை. எனவேதான் சில ஆங்கில மொழிபெயர்ப்புகள் அவன் அவளிடத்தில் பணம் கேட்டான் என்று மொழிபெயர்த்துள்ளார்கள். ஆனால் பேதுருவும் யோவானும் இந்த மனிதனை குணப்படுத்த தீர்மானித்தார்கள். அதற்கு சில முக்கிய காரணங்கள் இருந்தது. அந்த மனிதன் அநேக ஆண்டுகளாக அங்கிருந்ததால் எல்லாருக்கும் அவன் ஊனமாயிருந்தான் என்ற விஷயம் தெரியும். அப்படிப்பட்ட ஒருவனை குணப்படுத்துவது உண்மையிலேயே தேவன் அற்புதமானவர் என்ற செய்தியை சொல்ல வசதியாக இருக்கும் என்பதற்காக இவனை குணப்படுத்த தீர்மானிக்கிறார்கள். எனவே மூன்றாவதாக இயேசுவின் நாமத்தில் அங்கு நடந்த அற்புதம் என்ன என்று பார்க்கிறோம். 6-8 வசனங்கள். 6-8 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை என்று சொன்ன பேதுரு, கூடுதலாக என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று அவனை தூக்கிவிட்டான். ஆதி திருச்சபையில் விசுவாசிகள் தங்கள் காணியாட்சிகளை விற்று அப்போஸ்தலர்களின் பாதத்தில் வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி இருந்தும் அப்போஸ்தலர்கள் வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை என்று சொல்வது அவர்கள் அந்த சொத்துக்களை தங்களுக்கு என்று எடுத்துக்கொள்ளவில்லை என்று நிரூபணமாகிறது. எனவே வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை என்று சொன்ன பேதுரு அவரிடத்தில் என்ன இருந்தது என்று அடுத்து சொல்லுகிறார்.
நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புதங்களை நிகழ்த்தும் வல்லமை அவர்களிடத்தில் இருந்தது. இந்த அதிகாரத்தை அவர்கள் இயேசுவிடமிருந்து பெற்றிருந்தார்கள். குறிப்பாக லூக்கா 9:1 இயேசு தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். வெள்ளியும் பொன்னையும் விட மிக சிறந்ததான கிறிஸ்துவின் வல்லமையும் அதிகாரமும் அவரிடத்தில் இருந்ததை அவர்கள் அறிந்திருந்தார்கள். இன்று சிலருக்கு வெள்ளியும் பொன்னும் இடத்தில் இல்லை என்று சொல்வது சங்கடமாக இருக்கும். அப்படி சொல்வது ஊழியத்தில் ஏமாற்றம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் வெள்ளியும் பொன்னும் இடத்தில் இல்லை என்று சொல்வதை விட நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லும் அதிகாரமும் வல்லமையும் இல்லாமல் இருப்பதுதான் சங்கடமான விஷயம். வெள்ளியும் பொன்னையும் விட இயேசுவின் நாமம் மேலானது என்பதை அப்போஸ்தலர்கள் இங்கு நிரூபிக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டு அற்புதங்களில் முறையாக இயேசு கிறிஸ்துவின் நாமம் பயன்படுத்தப்பட்டது இங்குதான். நசரேயன் என்ற சொல் இயேசு பூமியில் வாழ்ந்த காலத்தில் கிறிஸ்துவை அவமதிக்க பயன்படுத்தப்பட்ட சொல். நாசரேத்திலிருந்து நன்மை பிறக்குமோ என்று சொன்னவர்கள் இயேசு நாசரேத் ஊரிலிருந்து வந்தார் என்பதை கேலியாக பார்த்தார்கள். ஆனால் இப்போது பேதுரு அதை ஒரு கௌரவ சொல்லாக, ஒரு அதிகார சொல்லாக பயன்படுத்துகிறார். இந்த ஊனமுற்ற மனிதனை குணப்படுத்துவதற்கான வல்லமையை பரலோகத்திலிருந்து வழங்கியவர் இன்னும் உயிருடன் இருக்கும் இந்த நாசரேத் கிராமத்தை சேர்ந்த இயேசுவே என்பதை வலியுறுத்த பேதுரு நசரேயனாகி என்ற வார்த்தையை இணைக்கிறார். இங்கு நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்ற சொல்லை ஒரு மந்திர சொல்லாக அப்போஸ்தலர்கள் பயன்படுத்தவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அற்புதத்திற்கான முழு மகிமையும் இயேசுவுக்குரியது என்பதை உறுதிப்படுத்தவே இயேசுவின் நாமத்தை அப்போஸ்தலர்கள் பயன்படுத்தினார்கள். இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்த போது ஒரு முறை 4 நண்பர்கள் சேர்ந்து ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள். இயேசு அவனை பார்த்து, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று சொல்லி அவனை குணப்படுத்தினார். அந்த நிகழ்ச்சியின் போது பேதுருவும் யோவானும் அங்கிருந்தார்கள். அந்த குணமாக்கும் வல்லமை இன்னமும் இயேசுவுக்கு இருந்தது என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் இயேசுவின் நாமத்தினாலே இந்த அற்புதத்தை அவர்கள் நிகழ்த்தினார்கள். எனவே இயேசுவின் நாமம் வெறும் ஒரு மந்திர சொல்லாக பயன்படுத்தப்படவில்லை. அப்படி இயேசுவின் நாமத்தை வீணாக பயன்படுத்தி அற்புதம் செய்ய முயற்சித்த யூதேயாவின் 7 மந்திரவாதிகளின் நிலை என்ன ஆனது என்பது நமக்கு தெரியும். தெருவிலே நிர்வாணமாக ஓடினார்கள். அப்போஸ்தலர் 19:13-16 இதை பார்க்கிறோம். அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியை உடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள் என்று பார்க்கிறோம். எனவே இயேசுவின் நாமத்தை வீணாய் பயன்படுத்த கூடாது என்று நாம் இங்கு எச்சரிக்கப்படுகிறோம். இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்ற அந்த பிறவி முடவன் என்ன செய்தான்? குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு பேதுரு யோவானுடன் தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது மட்டுமல்ல அற்புதம், அவன் உடனடியாக நடக்க முடிந்ததும் குதிக்க முடிந்ததும் கூட அற்புதம்தான். காரணம், ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ள சில காலம் ஆகும் இல்லையா? தட்டி தடுமாறி பெற்றோர் உதவியுடன் தான் ஒரு குழந்தை நடக்க முடியும். அந்த குழந்தையின் சரீரம் சமநிலைக்கு வருவதற்கு சில காலம் ஆகும். அதே போல நடந்த உடனே அந்த குழந்தையால் குதிக்க முடியாது. குதிக்க கற்றுக்கொள்வதற்கு இன்னும் சில காலம் ஆகும். அதே போல காலில் விபத்து ஏற்பட்டு முறிவு ஏற்பட்டால் அந்த பிரச்சனை சரி செய்யப்பட்ட பிறகும் கூட, அதாவது எலும்புகள் இணைந்த பின்பும் கூட மறுபடியும் நடக்க கற்றுக்கொள்வதற்கு பயிற்சி தேவைப்படும். ஆனால் இந்த மனிதனுக்கு எந்த ஒரு பயிற்சியும் சிகிச்சையும் தேவைப்படவில்லை. இதற்கு முன் தன் வாழ்நாளில் நடந்தே இராத அந்த மனிதன் உடனடியாக நடக்கவும் குதிக்கவும் முடிந்தது. அதுதான் அற்புதம். உலர்ந்து போன கால்கள் கண்களுக்கு முன்னால் நிரப்பப்பட்டு இதற்கு முன் என்றுமே நடந்திராத ஒருவன் நடந்து குதித்து ஆலயத்துக்கு ஓடுவதுதான் அற்புதம்.
பிற்பாடு ஆலோசனை சங்கத்தார் இந்த அற்புதத்தை விவரிக்கும் போது, இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்? எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே, அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது என்று வியப்படைந்ததில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. ஆதி திருச்சபையில் நடந்த அற்புதங்களுக்கும் இன்று நடப்பதாக கூறப்படும் அற்புதங்களுக்கும் உள்ள முக்கியமான வேறுபாடு, அன்று முதலில் அற்புதம் நடந்து அதன் மூலம் மக்களின் கவனம் ஈர்க்கப்பட்டு அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. ஆனால் இன்று அற்புதங்கள் நடத்தப்படுவதற்காகவே நற்செய்தி கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன. நம்முடைய தேவன் அற்புதத்தின் தேவன். எனவே அற்புதங்களை நாம் எதிர்பார்க்க வேண்டும், அதில் தவறில்லை. அதே நேரம் அற்புதங்களும் அதிசயங்களும் தான் கிறிஸ்தவ விசுவாசத்தின் மைய கோட்பாடு என்று நினைப்பது தவறு. அற்புதங்கள் நடைபெற்றால் தான் நம்முடைய ஊழியம் வெற்றி பெற்றது என்றும், அற்புதங்கள் நடைபெறவில்லை என்றால் நம்முடைய விசுவாசத்தில் குறை இருக்கிறது என்றும் நினைப்பது தவறு. காரணம், இதே அப்போஸ்தலர்கள் எல்லா நாளும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கவில்லை. பவுலுடைய 3ஆம் அருட்பணி பயணத்தின் போது அவரோடு சென்ற துரோபீமுவை பவுலால் குணமாக்க முடியவில்லை. அவனை மிலேத்துவில் நோயுற்றவனாகத்தான் பவுல் விட்டு வந்தார் என்று 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அதே போல தீமோத்தேயுக்கு அடிக்கடி ஏற்பட்ட வயிற்று பிரச்சனைக்கு அற்புதம் தீர்வாக இருக்கவில்லை. மாறாக கொஞ்சம் திராட்சரசம் குடிக்க பவுல் பரிந்துரைக்கிறார். எனவே அற்புதங்களுக்காக, அடையாளங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய சித்தம் இருந்தால் அவர் அற்புதங்களை செய்ய வல்லவர் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆனால் விசுவாச வாழ்வுக்கு அற்புதங்களை மட்டுமே ஆதாரமாக பார்ப்பது தவறு. இதில் நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், வேத புத்தகத்தில் சில நேரங்களில் விசுவாசத்தின் விளைவாக மக்கள் குணமடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் பல சந்தர்ப்பங்களில் தேவனின் இறையாண்மை கிருபையின் செயலாக மக்கள் அற்புதங்களை பெற்றார்கள். தேவ சித்தத்தின் விளைவாக மட்டுமே அற்புதங்களை பெற்றார்கள். இந்த முடமான மனிதன் குணமடைய இயேசுவில் விசுவாசம் வைத்திருந்ததற்கான எந்த அறிகுறியும் இல்லை. அவனுடைய எதிர்பார்ப்பெல்லாம் பிச்சை கேட்க வேண்டும் என்பது மட்டும்தான். இந்த அற்புதத்தை தொடர்ந்து பேதுரு பண்ணின பிரசங்கத்தில் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இயேசுவின் நாமத்தில் விசுவாசம் வைத்ததன் அடிப்படையில் இந்த மனிதன் குணமடைந்தான் என்று பேதுரு விவரிக்கிறார். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தியது. அவராலே உண்டாகிற விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது என்று சொன்னார். ஆனால் பேதுரு அந்த மனிதனின் விசுவாசத்தை அல்ல, ஆனால் அப்போஸ்தலர்களின் விசுவாசத்தை இங்கு குறிப்பிடுகிறார். இந்த விசுவாசம் இயேசு மூலமாக வருகிறது என்பதையும் தெளிவுபடுத்துகிறார். அதாவது இயேசு இந்த முடவனை குணப்படுத்துவார் என்று நம்புவதற்கு பேதுருவுக்கு ஆண்டவர் விசுவாசத்தை கொடுத்தார் என்ற அர்த்தத்தில் பேதுரு அதை சொல்லுகிறார். அதாவது இந்த முடமான மனிதன் இயேசுவின் நாமத்தினால் குணமாக முடியும் என்று பேதுரு முதலில் விசுவாசித்தார். அதன் விளைவாகவே அற்புதம் நடைபெற்றது. அதே போல குணமடைந்த மனிதன் தனக்கு எங்கிருந்து குணமாக்கும் வல்லமை வந்தது என்பதையும் அறிந்திருந்தான். அவன் பேதுருவையும் யோவானையும் புகழ்ந்து பாடவில்லை. நான் நல்லவனாக இருந்ததால் குணமானேன் என்று தன் சொந்த தகுதிகளை புகழ்ந்து பேசவில்லை. அவனுடைய விசுவாசத்தால் அந்த அற்புதம் நடந்தது என்று பெருமை பேசவில்லை. அவன் வெறுமனே தேவனை புகழ்ந்தான். தேவனுடைய கிருபை மட்டுமே அவன் குணமடைய காரணமாயிற்று என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆண்டவர் நம்மை ரட்சிக்கும் போது அவர் நம்முடைய தகுதிகளை பார்த்து ரட்சிப்பதில்லை. நம்முடைய திறமைகளை பார்த்தோ அல்லது நம்முடைய பரிசுத்தத்தை பார்த்தோ அவர் நம்மை ரட்சிப்பதில்லை. அவர் நம்மை ரட்சித்ததற்கான காரணம் அவருடைய அளவற்ற அன்பு மட்டுமே. பவுல் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களில் சொல்வது போல, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. எல்லா புகழும் தேவனுக்கே சேர வேண்டும். அந்த விஷயத்தில் குணமடைந்த அந்த மனிதன் 3 நல்ல காரியங்களை செய்தான். முதலில் தேவன் தனக்கு கொடுத்த சுகத்தை பயன்படுத்த தொடங்கினான். நடந்து குதித்தான். அவன் தன் கால்களால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்தான். இரண்டாவது, அவன் அப்போஸ்தலருடன் தன்னை இணைத்துக் கொண்டான். அவர்களுடன் ஆலயத்திற்குள் நுழைந்தான். மூன்றாவது, அவன் தேவனை புகழ்ந்து ஆராதிக்க தொடங்கினான். எனவே இறுதியாக இந்த அற்புதத்தின் விளைவு சாட்சி பகருதல் என்று பார்க்கிறோம். 9-11 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு, தேவாலயத்தின் அலங்கார வாசலண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்தவைகளை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள்.
குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலோமோன் மண்டபம் எனப்பட்ட மண்டபத்திலே அவரிடத்திற்கு ஓடி வந்தார்கள். குணமாக்கப்பட்ட அந்த மனிதன் பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலோமோன் மண்டபம் எனப்பட்ட மண்டபத்திலே அவரிடத்திற்கு ஓடி வந்தார்கள். புறஜாதியாரின் முற்றத்தின் கிழக்கு சுவரின் உட்பகுதியில் சாலோமோனின் மண்டபம் இருந்தது. இந்த மண்டபம் சுமார் 600 அடி நீளமும் 60 அடி அகலமும் உள்ளதா இருந்தது. அதன் மேற்கூரை கேதுரு மரத்தினால் ஆனது. இயேசு இங்கு ஊழியம் செய்தார் என்று யோவான் 10:23 பார்க்கிறோம். ஆதி கிறிஸ்தவர்கள் கூடுவதற்கு ஒரு நன்கறியப்பட்ட இடமாக இது இருந்தது. இந்த இடத்தில் கூடி வந்தவர்களை பார்த்த பேதுரு இந்த அற்புதத்தின் விளைவாக கிறிஸ்துவே மேசியா என்பது நிரூபணமாகிறது என்று பிரசங்கித்தார். காரணம், யோவான் ஸ்நானன் மற்றும் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் எல்லாரும் சப்பானிகள் நடக்கிறார்கள் என்பதை வைத்து மேசியா வந்தார் என்பதை அறிய முடியும் என்று சொல்லி இருந்தார்கள். மேசியாவின் காலத்தை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி எழுதும்போது அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான் என்று கூறினார். சாலமோன் மண்டபத்தில் கூடியிருந்தவர்கள் இந்த தீர்க்க தரிசனம் தங்கள் கண்களுக்கு முன்பாக நிறைவேறியதை கண்டார்கள். அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி பேதுரு ஒரு பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று, பேதுரு அந்த அற்புதத்தை ஆண்டவருடைய வசனத்தை பிரசங்கிப்பதற்கு அடித்தளமாக பயன்படுத்தி கொண்டார். அற்புதம் யாரையும் இயேசுவிடத்தில் கொண்டு வரவில்லை. அது ஆர்வத்தை தூண்டியது உண்மைதான். ஆனால் அது அவர்களை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தவில்லை. ஆண்டவருடைய வசனம் தான் ஒருவனை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தும் என்பதை பேதுரு அறிந்திருந்தார். இதில் நாம் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கிறோம். சாட்சி சொல்வதற்கு இந்த நேரம் ஒரு நல்ல நேரமாக இருந்திருக்கலாம், இல்லையா? காரணம், அங்கு நடந்தது ஒரு அசாதாரணமான அற்புதம். அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்ட மனிதனும் அந்த மக்கள் கூட்டத்தில் அவர்களோடு இருந்தான். ஆனால் மக்கள் கேட்க வேண்டியது குணமடைந்த மனிதனின் அனுபவத்தை அல்ல, கர்த்தருடைய வசனத்தை அவர்கள் கேட்க வேண்டும் என்பதில் அப்போஸ்தலர்கள் கண்டிப்பாக இருந்தார்கள். ரட்சிக்கும் விசுவாசம் அற்புதங்களை பார்ப்பதாலோ அல்லது கேட்பதாலோ வராது. மாறாக விசுவாசம் வசனத்தை கேட்பதனால் வரும் என்பதை பேதுரு அறிந்திருந்தார். பவுல் ரோமர் 10:17 சொல்வது போல, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இந்த அற்புதத்தை பார்த்து மக்கள் ரட்சிக்கப்படவில்லை. ஆனால் அதை தொடர்ந்து வந்த பேதுருவின் பிரசங்கத்தை கேட்டு 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்யும் அற்புதங்கள் கிறிஸ்து இயேசு பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்திற்கு வந்தார் என்ற நற்செய்தியை சொல்ல வாய்ப்புகளை வழங்க வேண்டுமே தவிர நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு அவைகளை பயன்படுத்தக்கூடாது. இந்த பேதுருவின் பிரசங்கத்தை நாம் அப்போஸ்தலர் 3:12-26 பார்க்கிறோம். அந்த பிரசங்கத்தின் கருத்தை நாம் அடுத்த மாதம் தொடர்ந்து கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.